2001 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்று என் தேவனை கர்த்தர் 17, 18, 20, 2016 சொல்லிட்டாரு. அதையும் போட்டுக்க பாருங்க. எல்லாம் கடவுள் முடிவு எடுக்கிறாரு. இப்ப கடவுள் முடிவு எடுக்கிறாரு. அடிவெஜி முடிவுக்கு வரப்போகிறது. அதுக்கப்புறம் முதலமைச்சர் வரப்போகிறது எடப்பாடி பழனிசாமி. எப்படி பாருங்கள். இத்தேசத்தினை அவன் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். தமிழகத்தில் முதலமைச்சர் பதவி கொடுக்க எடப்பாடி பழனிசாமி கடவுள் ஆயத்தமா இருக்கிறார். தற்காலிகமாக அவர் தற்காலிகம் விஜய ஆட்சி அதிகம் தற்காலிகமானது. எத்தனை வருஷம் தெரியாது. அதுக்கு அப்புறம் வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வரக்கூடிய ஆட்சி தற்காலிகமாக எத்தனை வருஷம் தெரியாது. வார்த்தை அல்ல. அதிமுக என்னும் கட்சியின் தலைமை பொறுப்பு அதிகாரம் அவனுக்கே கொடுக்கப்படுகிறது. என்ன ஆமா, அதிமுக பொதுச்செயலாளர் பதவி எடப்பாடி பழனிசாமி தான் கடவுள் உறுதியா இருக்கிறாரு. அவருக்கு விரோதமாக யாரு செயல்பட்டாலும் அவங்க ஒண்ணுமெல்லாம் போயிடுவாங்க, ஜீரோ ஆயிடுவாங்க. இந்த 25 எம்எல்ஏ வெளியே போனாங்களா? 21 பேர் வந்துட்டாங்களா? நான் 4 பேர் அந்த டிவி கட்சி சேர்ந்தாங்களா? இதேதான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் கடவுளுடைய திட்டமாக கடவுள் விருப்பப்படுறாரு. பொறுத்து பார்க்கலாம்.